சமந்தாவுக்கு ப்ரொபோஸ் பண்ண அதே நாள் சோபிதா துலிபாலாவுடன் நிச்சயதார்த்தம். கடுப்பான ரசிகர்கள். நடிகர் நாக சைத்தன்யா மற்றும் சோபிதா துலிபாலாவின் நிச்சயதார்த்தம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு காலை 9:42 மணிக்கு நடைபெற்றது. நடிகை சமந்தாவை விவாகரத்து செய்த நடிகர் நாக சைத்தன்யா 3 ஆண்டுகளுக்கு பிறகு சோபிதாவை நிச்சயம் செய்து கொண்டார். நாக சைத்தன்யா மற்றும் சோபிதா துலிபாலாவின் திருமண நிச்சயதார்த்தம் இன்று நாகார்ஜுனா தலைமையில் நடைபெற்றது. அதன் புகைப்படங்களை நாகார்ஜுனா வெளியிட்டுள்ளார். நாக சைத்தன்யா மற்றும் சோபிதா துலிபாலாவின் நிச்சயதார்த்தம் இன்று நடைபெற்றது. பிங்க் நிற சேலையை அணிந்து கொண்டு நாக சைத்தன்யாவின் தோளில் சாய்ந்து போஸ் கொடுத்துள்ளார் சோபிதா துலிபாலா. நடிகை சமந்தாவையும் ஆகஸ்ட் 8ஆம் தேதிதான் நாக சைத்தன்யா ப்ரொபோஸ் செய்ததாக டாலிவுட் ரசிகர்கள் கமெண்ட்ஸ் போட்டு வருகின்றனர். சமந்தா ரசிகர்கள் நாக சைத்தன்யாவின் நிச்சயதார்த்த அறிவிப்பால் கடுப்பாகி, எங்கள் தலைவியை விவாகரத்து செய்து பிரிந்ததற்கு நிச்சயம் வருத்தப்படுவீங்க நாக சைத்தன்யா என திட்டி வருகின்றனர். பாலிவுட்டில் அறிமுகமாகி டாலிவுட் ரசிகர்களின் கனவு கன்னியாக மாறிய சோபிதா துலிபாலா பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஆந்திராவில்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. கவர்ச்சி கடலாக இருக்கும் சோபிதா துலிபாலாவின் கடந்த சில ஆண்டுகளாக ரகசியமாக காதலித்து வந்த நிலையில் இன்று வெளிப்படையாக நிச்சயதார்த்தம் செய்து கொண்டார் நாக சைத்தன்யா. நாக சைத்தன்யா சோபிதா துலிபாலாவின் அழகில் மயங்கிதான் அவரை காதலித்தார் என்றும், இந்த காதல் எதுவரை இருக்கும் என்பதை வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேண்டும் என்றும் கூறுகின்றனர். நாக சைத்தன்யாவுடன் சோபிதா துலிபாலா டேட்டிங் சென்று வந்த புகைப்படங்கள் கசிந்த நிலையில் இருவர் பற்றிய காதல் கிசுகிசுக்கள் வெளியான போதெல்லாம் அதை இருவரும் அமைதியாக கடந்து சென்றது குறிப்பிடத்தக்கது. தமிழில் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் படத்தில் சோபிதா துலிபாலா நடித்தது குறிப்பிடத்தக்கது.